ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பாவக்காய் தொக்கு. இதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ வந்து பாவக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம வேக வச்சுக்கலாம். பாவக்காய் சேர்த்தாச்சு, நல்லா வேகட்டும். எதுக்காக நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கிறோம்னா, கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி இருக்கும் பெரிய பாவக்காய்னால. அதனால் கொஞ்சம் வெந்தோம்னா லைட்டாக அந்த கசப்பு தன்மை போயிடும். அதுக்காக தான் நம்ம வேக வச்சுட்ருக்கோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது முக்கால்வாசி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. இந்த பாருங்கள், காயெல்லாம் வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் நம்ம ஆயில் சேர்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்க்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. உளுந்தம்பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இப்போ நல்லா தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்று நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பாவக்காய், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் சமைக்க தேவையில்லை, நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறதுனால. இப்போ கொஞ்சோண்டு நான் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்தது இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே நான் சேர்க்கல. சாம்பார் பொடி நம்ம வீட்டில் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நான் என் காரத்துக்கு தகுந்தாப்புல நான் எடுத்திருக்கேன். நான் ஒரே ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாவக்காய் வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போது நம்மளுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு கடைசியாக கொஞ்சோண்டு நம்ம வெல்லம் சேர்க்குறோம். குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பாவக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் புளிப்பு இனிப்பு எல்லாமே கலந்துருக்கனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தட்டு போட்டு நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சா நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ பாக்க போட்டிருந்தோம், இப்போ எவ்வளோண்டு ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம் அதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.